உண்மை வழியில் வாழ்ந்து காட்டுவோம். பகிரில் உயர அன்பில் மலர்ந்து பணிகள் ஆற்றுவோம். உறவில் வளர உண்மை வழியில் வாழ்ந்து காட்டுவோம். பகிரில் உயர அன்பில் மலர்ந்து பணிகள் ஆற்றுவோம். உன் பணி தொடர்வதால் சாட்சியை மாறுவோம். உன் வழி செல்வதால் உலகை மாற்றுவோம். சீடராக வாழ்ந்து காட்டுவோம். என்னாலுமே ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். ஆனந்தம் பொங்கிட அதிசயங்கள் நடந்திட ஆண்டவன் சந்நிதிக்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு நிறை இறை நெஞ்சங்களே, புனித அந்தோனியாரின் திருவிழா திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கொத்தலரி விலை இறைமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்றார் இயேசு. இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல் நலம் குன்றியோரின் பிணி நீங்கவும், பேய்களை ஓட்டவும் தன் சீடர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இவ்வதிகாரத்தை தம் ஜெபத்தால், தூய்மையான உள்ளத்தால், விசுவாசத்தால் பெற்றுக்கொண்ட கோடி அற்புதர் புனித அந்தோனியார் குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுபவருக்கும் தம் பரிந்துரையால் இறைவனிடம் பரிந்து பேசுகின்றார். இறை தூதராய் இம்மண்ணில் அவதரித்து தமது வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஏழ்மையையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிகலன்களாக அணிந்திருந்தார். நற்செய்தியின் இறை மனிதர், உலகின் மாபெரும் புனிதர், திருச்சபையின் மறைநூல் வல்லுனர், காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து இறைமறையை பாதுகாத்த இறைவாக்கினர், நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் அறிவித்த இறை தூதர், ஏராளமான அற்புதங்கள் செய்தவர், திருச்சபையின் மாணிக்கமாய் திகழ்ந்தவர் புனித அந்தோனியார். இவர் ஐரோப்பாவில் உள்ள போர்ச்சுகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பன் நகரில் 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் பிறந்தார். இவருடைய இயற்பெயர் பெர்தினாந்து. குழந்தை பருவத்தில் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் கூரிய நுண்ணறிவிலும் சிறந்து விளங்கினார். இறைப்பற்றும் ஞானமும் மிகுந்தவராக காணப்பட்டார். தினந்தோறும் தவறாமல் ஆலயம் சென்று திருப்பலியில் பங்கு கொண்டார். நீண்ட நேரம் இறைவனை போற்றுவதிலும் திருப்பாடல்களை பாடுவதிலும் ஜெபிப்பதிலும் ஆர்வமாக செயல்பட்டார். திருப்பலியில் பீட சிறுவனாக பணியாற்றுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். நற்கருணையின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். தன்னை சோதிக்க வந்த சாத்தானை சிலுவை அடையாளத்தின் மூலம் வெற்றி கொண்டார். உலகை வெறுத்து தூய அகுஸ்தினார் குருமடத்தில் சேர்ந்தார். கிபி 1219ஆம் ஆண்டு குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். பிரான்சிஸ் அசிசியாரின் துறவிகள் மீது அன்பும் மதிப்பும் கொண்டு பிரான்சிஸ்கன் துறவர சபையில் 1220ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 22ஆம் நாள் சேர்ந்தார். தாழ்ச்சி, இடைவிடா ஜெபம் இவற்றால் இயேசுவை கரங்களிலே ஏந்தும் பாக்கியம் பெற்றார். ஏழ்மையில் எப்பொழுதும் மகிழ்ந்திருந்தார். இத்தகைய புனிதரை பாதுகாவலராக பெற்ற நாமும் அவரை போல் புண்ணியத்தில் சிறந்தோங்குவோம். திருப்பலியில் பங்கேற்கும் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். அன்பார்ந்தவர்களே, பதவி நகர் புனித
அந்தோணியாரை நாம் பாதுகாவலராக கொண்டு இந்த திருவிழாவை சிறப்பிக்கிற வேளையில் இந்த ஊரிலே உள்ள எல்லா மக்களின் நலன்களுக்காக அந்தோணியாருடைய பரிந்துரையால் மக்கள் அனைவரும் அவரவர் குடும்பத்தில் நற்சுகத்தோடும் நல்லுறவோடும் செய்கின்ற தொழில் முயற்சிகள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டும் நலமோடு வளமோடு மகிழ்வோடு வாழ அனைவரையுமே இந்த பலியிலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும்படி நமது பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதை வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாய் எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனம் 1 முதல் 3 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறைவசனம் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அந்நீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும் தாம் மாற்றி உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் 482, பக்கம் 482.
பசுவள் நிறைந்த நிலத்தில் என்னை அழைத்துச் செல்வார். எங்கள் களைப்பை ஆற்றி என்னை மகிழச் செய்வார். தாகம் தீர்க்கும் ஓடையே, தாகம் தீர்க்கும் ஓடையே, என்னை அழைத்து தாகம் தணித்து என்றும் மகிழச் செய்வார். என் நாயனார், என் இறைவன் இருக்கையிலே எந்நாளுமே இனி பயமேதும் எனக்கில்லையே. இருளே சூழும் வேளை பயமே எனக்கு இல்லை. பாதை தவறினாலும் என்னை தூக்கிச் செல்வார். அவரின் அன்பும் அருளுமே அவரின் அன்பும் அருளுமே என்னை காக்கும் வாழ்வு வழங்கும் என்றும் உடனிருக்கும். என் நாயனார், என் இறைவன் இருக்கையிலே எந்நாளுமே இனி பயமேதும் எனக்கில்லையே. என் நாயனார், என் இறைவன் இருக்கையிலே எந்நாளுமே இனி பயமேதும் எனக்கில்லையே. எந்நாளும் காப்பார் என் நாயனேசு, என் முன்னே வழி நடப்பார். என் முன்னே வழி நடப்பார். என் நாயனார், என் இறைவன் இருக்கையிலே எந்நாளுமே இனி பயமேதும் எனக்கில்லையே. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 16 முதல் 19 மற்றும் 22 முதல் 23 வரை. அதிகாரம் 9 வசனம் 16, 19 மற்றும் 22, 23. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதில் உள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் அடக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புகிறவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பு மக்களே, புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடும் வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த ஊரிலே உள்ள எல்லா மக்களுக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நம்முடைய பங்கு தந்தை பேராலும் அருட்சகோதரிகள் பேராலும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கும் இந்த ஊரிலே உள்ள எல்லா மக்களுக்கும் பதுவை புனிதர் அந்தோணியாருடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். கடவுளை எழுப்பிக் கொள்வோம். நன்றி. மனிதர்கள் இன்னைக்கு அடையாளத்தை தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தனக்குன்னு ஒரு அடையாளம் இந்த ஊர்ல உலகத்துல இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா மனிதர்களுமே விரும்புகிறோம். நமக்குன்னு ஒரு அடையாளத்தை இந்த உலகத்துல நம்ம விட்டு செல்லணும், ஒரு அடையாளத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற ஆவல் தேடல் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. மனிதர்களுக்கு இருப்பதை போல சில ஊர்களுக்கும் ஒரு சில அடையாளங்கள் இருக்கிறது. அப்போ கொத்தலேரி வலை அப்படிங்கிற இந்த கிராமத்திற்கான அடையாளம் என்ன அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? ஊர்க்காரங்க சொல்லுங்க, ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. கொத்தலேரி விலை என்ற இந்த கிராமத்திற்கான அடையாளம் என்ன? ஊர்க்காரங்களா நீங்க? இல்ல, ஊர்க்காரங்க சொல்லுங்க. அந்தோணியார். கொத்தலேரி விலை இந்த ஊருக்கான அடையாளம் வெறுமனே அந்தோணியார் தானா? கோடி அற்புதர் அந்தோணியாரா? நீங்க சொல்லும் பொழுதே கோடி வந்துரும் போல தெரியுது. ஒரு கோடி பூ அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. கோடி அற்புதர் அந்தோணியார். ஏன் இந்த ஊருக்கு அந்தோணியார் ஒரு அடையாளம்? நான் வந்த உடனே சொன்னாங்க இந்த ஊரை பத்தி. என்னை பொறுத்தளவில் அதுதான் ஒரு சிறந்த அடையாளமாக நான் கருதுகிறேன். வெரி குட். அந்தோணியாரை இந்த ஊரே கொண்டாடுகிறது. அதுதான் இந்த ஊருக்கான அடையாளம்.
ஊரே கொண்டாடுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தோணியாரை ஏதோ கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாடல, இந்த ஊர்ல உள்ள எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களும் எல்லா இனத்தவரும் இந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த அந்தோணியாரை கொண்டாடுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய அடையாளம்! நிறைய ஊர்களுக்கு இல்லாத ஒரு அடையாளம், ஒரு சில ஊர்களில் மட்டும் இருக்கக்கூடிய அடையாளம், அது இந்த கிராமத்திற்கு கிடைத்திருக்கிறது. இந்த கிராம மக்கள் அந்த அடையாளத்தை காலங்காலமாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே இது பாராட்டக்கூடியது. அதுவும் இன்னைக்கு உள்ள இந்திய தமிழக சூழ்நிலையில மதத்தை வைத்து ஜாதியை வைத்து நம்ம எல்லாரையும் பிரித்தாளக்கூடிய ஒரு சூழ்ச்சியும் ஒரு அரசியலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எது நடந்தாலும் மக்களை பிளவுபடுத்த வேண்டும், மக்களை பிரித்து ஏதாவது நம்முடைய சுயநலனுக்காக அரசியல் லாபத்திற்காக மக்கள் எல்லோரையும் கூறு கூறாக துண்டாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஒரு கிராமம் சமயம் கடந்து ஒரு மனிதரை ஒரு புனிதரை கொண்டாடுகிறார்கள், எல்லோரும் இணைந்து வருகிறார்கள், ஒரு திருவிழாவை ஊரே கொண்டாடுகிறது என்றால் அதுதான் சமய நல்லிணக்கத்திற்கான ஒரு சிறந்த சான்று. இந்த பிளவுபட்ட இடத்திலே ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு சிறந்த முன்மாதிரி. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய சிறந்த அடையாளம். பிளவுபடுத்துவதற்கு, நம்மை பிரிப்பதற்கு, நமக்குள்ளே வேறுபாட்டை உருவாக்குவதற்கு ஏராளமான பேர் ஏராளமான காரியங்களை சொல்லலாம். ஆனால் நம்மை ஒன்று சேர்ப்பதற்கு ஒன்று இருந்தால் போதும். அந்த ஒன்றை இந்த ஊர் காலம் காலமாக கண்டுபிடித்து அந்த ஒன்றை வைத்து இந்த ஊரே இணைந்து கொண்டிருக்கிறது என்றால் இது போற்றப்பட வேண்டும், இது பாராட்டப்பட வேண்டும், இது பல ஊர் மக்களாலும் பின்பற்றப்பட வேண்டும். அதுதான் இந்த திருவிழா நமக்கு தருகிற முதல் செய்தியாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட வாசகங்களை பாருங்கள். எசையா புத்தகத்தில் 61வது அதிகாரத்தில் ஆண்டவரால் அருள் பொழிவு செய்யப்பட்டவர் என்னென்ன அடையாளங்களோடு இருக்க வேண்டும் என்பது பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், ஆண்டவருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர் என்ன அடையாளத்தோடு இருக்க வேண்டும் என்று எசையா சொல்கிறார். அது 3வது எசையாவுடைய பகுதி. 3வது எசையா ஆண்டவரால் அபிஷேகம் செய்யப்பட்ட அருள் பொழிவு செய்யப்பட்ட ஒருவர் என்னென்ன அடையாளங்களோடு இருக்க வேண்டும்? அவர் ஒடுக்கப்பட்டவருக்கு விடுதலை நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், சிறைப்பட்டவருக்கு விடுதலையை அவர் பறைசாற்ற வேண்டும், யாரெல்லாம் உள்ளம் ஒடுக்கப்பட்டு நொறுங்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும், ஒருத்தர் துயருற்று அழுது கொண்டிருக்கிறார்களோ அவனுக்கு போய் ஒரு ஆறுதல் செய்தி அறிவிக்கணும், நற்செய்தி அப்படிப்பட்ட மக்களுக்கு தான் கொடுக்கணும். அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையை வழங்குவதுதான் அபிஷேகம் செய்யப்பட்டவருடைய அடையாளம் என்று முதல் வாசகத்திலே பார்த்தோம். பவுலடியார் தன்னை பற்றி சொல்கின்ற பொழுது 2வது வாசகத்திலே தனக்கான அடையாளமாக எதை சொல்கிறார்? நான் ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், இந்த நற்செய்தியை அறிவிப்பது என்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறேன், இதை அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு. இதுதான் பவுலடியாருடைய அடையாளம். இயேசு சொல்கிறார், யாரெல்லாம் என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்வார்கள், அவர்களுடைய அடையாளத்தை பற்றி இயேசு நற்செய்தியில் சொல்கிறார். நம்முடைய பாதுகாவலர் தோற்றத்திலே பல அடையாளங்களை தாங்கி நிற்கிறார். புனித அந்தோணியாருடைய சுருவத்தை பார்க்கிற பொழுது அந்த சுருவம் பல அடையாளங்களை நமக்கு கண்முன்பாக கொண்டு வந்து காட்டுகிறது. அந்தோணியாருடைய சுருவத்தை பார்க்கிற பொழுது என்னென்ன அடையாளத்தை எல்லாம் பார்க்கிறோம்? குழந்தை இயேசு அவருடைய கரங்களில் இருக்கிறார், கரத்தில் விவிலியம் இருக்கிறது, ஜெபமாலை அந்த சுருவத்தை உருவாக்குறாங்க. இப்ப ஜெபமாலை எல்லாம் சேர்த்துடுறாங்க, ஜெபமாலை இருக்கு. சரி, இது வெளியே பார்க்கிற அடையாளம். அந்தோணியாருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது உங்களுக்கு என்ன காரியங்கள் நினைவுக்கு வரும்? அந்தோணியாரை அவருடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிற பொழுது இந்த மனிதனுடைய அடையாளமாக உங்கள் மனதில் என்னதெல்லாம், இதை தாண்டி என்னதெல்லாம் வருது? நம்பிக்கை வருது, அழியாத நாவு வருது, காணாமல் போனதெல்லாம் கண்டுபிடிச்சு தருவாரு உங்களுக்கு ஞாபகம் வருது, வேற அன்பு அமைதியெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, வேற என்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது? அந்தோணியாருடைய அடையாளங்களாக உங்கள் மனதில் வந்து நிற்கிறது. ஒற்றுமையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, நற்செய்தி அவர் அறிவித்தது ஞாபகத்துக்கு வருது, மீன்களுக்கு போதித்தது ஞாபகத்துக்கு வருது,
நற்கருணை மீது பற்று கொண்டது ஞாபகத்துக்கு வருது. இப்படி பல அடையாளங்கள் அந்தோனியாருடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது வந்தது என்றால், இந்த மனிதரிடமிருந்து, இந்த புனிதரிடமிருந்து எந்த அடையாளத்தை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம், நாம் எடுத்திருக்கிறோம், எனக்கு தேவைப்படுகிறது என்று சிந்தித்து பார்ப்போம். நற்செய்தி அபிஷேகம் செய்யப்பட்டவருடைய அடையாளங்கள் பற்றி சொன்னது என்றால், பவுலுடையாருடைய அடையாளமாக நற்செய்தி அறிவிப்பதுதான் என்னுடைய முதலாக நோக்கம் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் செய்வார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்திருக்கிறனா, அந்தோனியாருடைய வாழ்க்கையை பற்றியும் தெரிந்திருக்கிறனா, இவரிடமிருந்து என்ன அடையாளத்தை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்பதான் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது நான் எந்த அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனையும், அந்த சிந்தனைக்கான ஒரு வாழ்க்கையையும் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியும். ஏதோ வாழ்ந்த செத்த அது வாழ்க்கை அல்ல. வாழ்ந்த பின்பும் நாம் அடையாளமாக பல பேருக்கு சான்றாக இந்த ஊரிலே இருந்திருக்க வேண்டும், இந்த பங்கிலே நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். நான் என்ன அடையாளத்தை என்னுடைய பிள்ளைக்கு, இந்த தலைமுறைக்கு, இந்த சமூகத்திற்கு விட்டு செல்ல போகிறேன். குருக்கள் நாங்கள் ஒரு சில அடையாளங்களோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறை மக்கள் நீங்கள், பொதுநிலையினராகிய நீங்களும் இந்த உலகத்தில், குடும்பத்தில், சமூகத்தில் வாழ்கிற பொழுது நான் என்ன அடையாளத்தை என் குடும்பத்திற்கு, சமூகத்திற்கு விட்டு செல்ல போகிறேன். இன்னைக்கு நம்ம அடையாளத்தெல்லாம் எங்க தேடுறோம் தெரியுமா? கட் அவுட்ல தான் தேடுறோம். நான் தூத்துக்குடியில இருந்து காலையில கிளம்பி வரும்பொழுது பாக்குறேன், எல்லா இடங்கள்லயும் கட் அவுட். முன்னாலெல்லாம் கட் அவுட்ல பெரிய பெரிய ஆட்கள் தான் கட் அவுட்ல போட்டோ போடுவாங்க. இன்னைக்கு ஜனரஞ்சகமாக சின்ன புள்ள முதற்கொண்டு அவங்களுடைய போட்டோ முதற்கொண்டு அதில் போட்டிருக்கு. சில இடங்கள்ல 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிறவனே பைசா போட்டு என்ன செஞ்சிடறான், அவன் போட்டோ அதில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவனே பணத்தை போட்டு இவன் போட்டோவை போட்டு திருவிழாவுக்கு வருகிறான், எல்லாருக்கும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம் 8ஆம் கிளாஸ்லயே போட்டுறான். ஒரு ஊர்ல போட்டிருந்தான், திருவிழாவுக்கு வாங்க, திரும்புற பக்கமெல்லாம் நாங்க, பார்த்துட்டு கிளம்புங்க. சின்ன பசங்க, அவன் போட்டோவெல்லாம் பார்த்தா 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தான் படிக்கான். அவன் அவனுடைய அடையாளத்தை எதுல தேடுறான் பார்த்தீங்களா? என் முகத்தை 4 பேருக்கு காட்டணும், என் முகத்தை 4 பேருக்கு காட்டணுங்கிறது தான் நம்முடைய அடையாளமே ஒழிய, என்னுடைய வாழ்க்கையால் 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது அடையாளம் பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த வாழ்க்கையை அடையாளமாக்கணும் அப்படிங்கிறத மறந்தனாலதான் நம்ம முகத்தை மட்டும், நம்ம உருவத்தை மட்டும் அடையாளமாக மற்றவங்களுக்கு வைக்கணும் அப்படின்ட்டு யாருடைய செல்போன்ல போய் பார்த்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, அவன் போட்டோவை தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கான், அடுத்து ஸ்டேட்டஸ்ல டிபில அவன் போட்டோவை போக்கஸ் பண்ணி வைக்கான், அவனுக்கு ஏதாவது லைக் கிடைக்குமா. அப்போ தன்னை முன்னிலைப்படுத்தி, தன் உருவத்தை முன்னிலைப்படுத்தி அந்த அடையாளத்தை தான் நம்ம தேடுறோமே ஒழிய, நான் இந்த ஊர்ல, இந்த உலகத்துல வாழ்கிற பொழுது எனக்கான அடையாளமாக நான் எதை வச்சிருக்கிறேன்? வெறுமனே உருவத்தை வச்சிருக்கேனா, அல்லது என் ஜாதியை வச்சிருக்கேனா, என் மதத்தை வச்சிருக்கேனா? இதெல்லாம் அடையாளமே கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன், இந்த ஊருக்கான அடையாளம் பாராட்டப்படக்கூடியதாக இருப்பதற்கு காரணம், இந்த சமய இன அடையாளங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு அவர்கள் எல்லோரும் ஒரு ஊர், ஒரு குடும்பம், அந்த ஒற்றுமைக்கு அவங்க அடையாளமாக எல்லாரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் இந்த திருவிழாவை கொண்டாடுறதுதான் சிறந்த சான்று. இப்படி ஒரு திருவிழா எல்லா மக்களுக்கும் ஒரு சிறந்த அடையாளமாக இருப்பது போல என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு அடையாளமா இருக்கா? அப்ப நான் இந்த உலகத்துல என்ன அடையாளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னை பார்க்கிற பொழுது வாழ்ந்தா இவரை போல வாழணும்பா அப்படிங்கிற எண்ணத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிறேன்னா, என் பிள்ளைய பார்க்கிற பொழுது எங்க அப்பா மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அப்பாவா நான் இருக்கிறேனா, எங்க அம்மா மாதிரி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தாய்க்குரிய, ஒரு மனைவிக்குரிய கடமையெல்லாம் நிறைவேற்றி என் அடையாளத்தை என் குடும்பத்துல வச்சிருக்கிறேனா, இப்படிதான்ப்பா ஒரு ஊர்ல ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ஊர்ல வாழ்ற நம்ம இருக்கணுமா? அப்ப நம்முடைய அடையாளமாக நாம் எதை இந்த உலகத்தில், இந்த ஊரில் விட்டு கொண்டிருக்கிறோம், எதை மற்றவங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி யோசிப்போம். அந்தோனியார் வாழ்ந்தார், 36 வருஷம் தான் வாழ்ந்தார். அந்த 36 வருஷத்துல வருடங்கள், நூற்றாண்டுகள் கடந்தும் ஒரு சிறந்த அடையாளத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அடையாளத்தை சொன்னீங்க. அந்த அடையாளத்துல ஏதாவது ஒன்றை என் வாழ்க்கையில நான் கடைபிடிக்க நான் முயற்சி எடுத்திருக்கிறேனா? அந்தோனியார்ட்ட இருந்து ஒரு அடையாளத்தை
ஒரு பண்பை, ஒரு நற்செயலை, ஒரு வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த காரியத்தை எடுத்து அதை செயல்படுத்தி இதை போல மற்றவர்கள் எல்லாம் வாழ்வதற்கு நான் தூண்டுகோலாக இருந்திருக்கிறேனா? இந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த தெய்வீக பலியில் பங்கெடுப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். கருணை நிறைந்த இறைவா, உம் திருச்சபை என்னும் குடும்பத்தை பேணி காக்கவும், எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரையும் உமது அருட்கருத்தால் வலுப்படுத்தவும், நல்ல உடல் ஆன்மா வளம் தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வளம் நல்கும் இறைவா, இவ்வுலக தலைவர்கள் மனிதநேயத்தோடு ஆளவும், சமுதாய வளர்ச்சிக்காக உழைக்கவும், இயற்கை வளத்தை பேணி காக்கவும், ஏழை எளியோர் முன்னேற்றத்திற்காக சம உரிமையை வகுக்கவும் உழைக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, எங்கள் குடும்பமும் உம் திருக்குடும்பமாக அமைந்து அன்பு, மன்னிப்பு, பொறுப்பு, தியாகம், ஏற்றுக்கொள்ளுதல் போன்ற நற்குணங்களால் ஈட்டெடுக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் சார்ந்து வாழ்ந்து துணை நிற்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எம் ஊரில் உள்ள முதியோர், இளைஞர்கள், இளம் பெண்கள், சிறுவர் சிறுமியர் அனைவரும் உடல் நலமும் ஆரோக்கியமும் பெற்று ஆன்மீக காரியங்களில் அக்கறை கொண்டு வாழவும், இளையோருக்கு வேலை வாய்ப்பும், சிறுவர் சிறுமியருக்கு நற்படிப்பையும், குடும்பங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தையும் தந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் என் பங்கு தந்தை அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்து காத்திடவும், இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் என் பங்கு தந்தை அவர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்து காத்திடவும், பங்கின் வளர்ச்சிக்காக எடுக்கின்ற திட்டங்கள் வெற்றி தந்து அவரது பயணங்களில் பாதுகாப்பையும், ஆன்மீக காரியங்களில் உமது ஆலோசனையும் தந்து சோதனைகளை சாதனையாக்கி சிகரம் தொட உமது கரம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இத்திருவிழா சிறப்பாக நடைபெற உதவிக்கரம் நீட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்பு கூறியவர் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப முகமலர்ச்சியோடு உதவிய என் ஊர் மக்கள், குறிப்பாக இந்து சகோதர சகோதரிகள், வெளியூர் வாழ் மக்கள் அனைவரின் தேவைகள் சந்திக்கப்படவும், உடல் உள்ள நலம் பெற்று வாழ்வில் அமைதியும் மனமகிழ்ச்சியும் சமாதானமும் தலை தோங்கவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் ஜெபிப்போம். இந்த திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த ஊர் மக்கள் எல்லாரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று கொண்டாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய புனிதர், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியாருக்கு விழா எடுக்கிற இந்த வேளையிலே அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இதோ எத்தனையோ மக்கள் அவரை நாடி தேடி அவரிடம் தங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நலன்கள் பல பெற்று உம்மை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் அந்தோனியாருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து உம்மிடமிருந்து அருளாசிரை பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இதோ தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை நீர் வழிநடத்தும். குறிப்பாக இந்த ஊர் மக்கள் செய்கின்ற தொழில் முயற்சிகள் உம்மால் ஆசீர்வதிக்கப்படவும், இவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியை நீர் நல்கவும், இங்கு இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் கல்வி கற்று எதிர்கால வாழ்க்கை இவர்களுக்கு சிறப்பாய் அமையப்பெறவும், வீட்டில் இருக்கக்கூடிய நோயுற்ற முதியவர்கள், வயதானவர்கள் அனைவரும் நலமோடு வாழவும், குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலவும்,
கடன் தொல்லைகளிலிருந்து இவர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளவும், நினைத்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமாகவும், இதோ அவர்கள் முன்னெடுத்து வைக்கப் போகிற வியாபார முயற்சிகள், புதிய திட்டங்கள் அனைத்தும் அவர்களுக்கு நலமாய் அமைந்திடவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியால் உம்மை பார்த்து கெஞ்சி கேட்கின்றோம். பக்கம் 532, பக்கம் 532. வருகின்றேன் இறைவா, தருகின்றேன் தலைவா. உயிருள்ள பலியாக இனிவும் திருப்பணிக்காக, உயிருள்ள பலியாக இனிவும் திருப்பணிக்காக உமக்குடன் வருகின்றேன் இறைவா, என்னை தருகின்றேன் தலைவா. ஏழைகள் உயிர் இருப்பதை பயிர வந்தேன், நாடும் எளியவர் வாழ என்னை முழுதும் தந்தேன். ஏழைகள் உயிர் இருப்பதை பயிர வந்தேன், நாடும் எளியவர் வாழ என்னை முழுதும் தந்தேன். இறையரசு எங்கும் மலர்ந்திடவே என்னை நிறை மகிழ்வோடு படைக்கின்றேன். இறையரசு எங்கும் மலர்ந்திடவே என்னை நிறை மகிழ்வோடு படைக்கின்றேன். வருகின்றேன் இறைவா, என்னை தருகின்றேன் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான அந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோணியாரிடமும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகளின் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றி அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டு இன்றி அவருடைய படைப்பினையால் பயிற்சிவிக்கின்றி அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றி ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று அன்பு சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி அன்பு சீடர்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஒளியும் புரிய தகுந்தவர்கள் இணையங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். சிறப்பாக திரு அந்தோணிமுத்து அவர்களுடைய ஆண்மலை பாற்றுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தவராய் இருந்தோர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் பதுவை பதிரான புனித அந்தோணியா மற்ற புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரங்கருட மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு கற்றுக் கொடுத்தான். அன்பு தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு பாடி மகிழ்வோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு இருப்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். தெய்வத்தின் விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு பெற்றிருக்கிற அன்பு பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான திருவிழா திருப்பலியிலே நமது பாதுகாவல நமது ஊருக்கு வழி நடத்தக்கூடிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தூய அந்தோணியாரினுடைய திருவிழா திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த திருவிழா திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்தவர் அருள் தந்தை லூஷன் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் நமது தூத்துக்குடி மறை மாவட்ட அருள் பணிகள் குழுக்களினுடைய பொறுப்பாளர் தந்தையாக அவர் இருந்து செயல்படுகிறார். ஏறக்குறைய 20க்கு மேல் 25 பணிக்குழுக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பணிக்குழுவினர்களுக்கும் ஒவ்வொரு அருட்தந்தையர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பங்குகளிலும் அந்த பணிக்குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற இலக்கிலே நமது மறை மாவட்டம் செயல்படுகிறது. தந்தையவர்கள் அதை முனைப்பாக எடுத்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அத்தோடு மறைக்கல்வி பணிகளையும் மற்றும் நற்செய்தி தியானம் ஒருங்கிணைப்பு போன்ற பணிகளையும் வெகு சிறப்பாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தந்தை அவர்கள். நமது பத்திநாதபுரம் தூத்துக்குடி மில்லர்புரம் அங்கு இருக்கக்கூடிய நற்செய்தி நடுவத்திலே இருந்து சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தந்தை அவர்கள். எனவே தந்தை அவர்களை அழைத்த உடனே இந்த திருப்பலிக்கு வந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து நல்ல அருமையான அடையாளம் என்ற ஒரு விதத்திலே அந்தோணியாருக்கு நல்ல ஒரு இறை செய்தியை நமக்கு தந்திருக்கிறார்கள் தந்தை லூஷன் அவர்கள். எனவே நம் அனைவர் சார்பாக தந்தை லூஷன் அவர்களுக்கு நமது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். எல்லாருக்கும் ஃபாதர் வாழ்த்துனாங்க. இப்போ நாங்க ஃபாதருக்காக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாழ்த்து. இறைவனுக்காக வாழ வேண்டும், இறைவனோடு வாழ வேண்டும், இறைவனை பிறரில் காண வேண்டும், இறைவனை பிறரில் பகிர வேண்டும். லூர்தக்க யாரு? எம் பங்கு தந்தை அவர்கள். காட்சிக்கு எளியவராய், கருணையில் பெரியவராய், இறைப்பற்றில் உயர்ந்தவராய் இருப்பவர் யாரு? எம் பங்கு தந்தை அவர்கள். கிளை பங்காகிய எம் ஊரும் பல்வேறு வளர்ச்சிகளை எட்டி பிடிக்க ஏனியாய் இருப்பவர் யாரு? எம் பங்கு தந்தை அவர்கள். ஆன்மீகத்தில் ஆழம் பெற அறிவுரைகள் பல தந்து ஆர்வமூட்டுபவர் யாரு? எம் பங்கு தந்தை அவர்கள். திருவிழா சிறப்பாக நடைபெற பல்வேறு ஆலோசனைகளை தந்து எங்களை வழிநடத்திய எங்கள் பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு மாலை அணிவித்து இந்த பொன்னாடை மூலம் எங்கள் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சாக்லேட், ஒரு வருஷத்துக்குள்ள சாக்லேட் இருக்கு. சாக்லேட் மாலை. நன்றி உணர்வோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாய் பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தெய்வம் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
அடையாளமாய் நமக்கு இருப்பது போல நாமும் பிறருக்கு அடையாளமாய் சிறந்த முன்மாதிரியாய் நமது குடும்பத்தில், இந்த ஊரில், இந்த சமூகத்தில் வாழ அழைக்கப்படுகிறோம் என்ற உணர்வோடு சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. வழியை சொன்னவரே, நிறைகள் வாழ்வில் இடமும் வாழ பாதை தந்தவரே, எந்த நெஞ்சில் நீருந்து உண்மை நெறி செல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்ட புனித நகரிலே புதுமை புரிந்திடும் திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரில் புதுமை பொறிந்திடும் பதுவை புனிதரே திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கரு